இப்பொழுதுதான் வருஷம் ஆரம்பித்தது போல இருக்கு. 2 மாதம் அதற்குள்ள வேகமாக ஓடிவிட்டது. இந்த மார்ச் மாதத்தின் 1வது நாளில் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நமக்கு ஆண்டவரிடத்தில் நான் பெற்ற ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாரும் சேர்ந்த கடைசி பகுதி வாசிக்கலாம். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம், சத்தமா ஒரு முறை சொல்லுவோம், நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற போராட்டத்தில் ஒரு பெரிய போராட்டம் என்னவென்றால், வாழ்க்கையின் ஒரு இன்றியமையாத பகுதியாக துக்கம் என்பது நம்ம எல்லாருமே அனுபவிக்கிற ஒரு காரியம் என்பதை நம்மால தவிர்த்து சொல்லவே முடியாது. எல்லாருமே இந்த துக்கத்தை கடந்து போகும். இது ஒரு சிலருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல, ஒரு சிலருக்கு விதிவிலக்காக வைக்கப்பட்ட காரியம் அல்ல. எல்லாருமே நம் துக்கத்தை நம் வாழ்க்கையில நாம அனுபவிக்கிறோம். பல காரணங்களுக்காக துக்கங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் இயேசு நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு grief to gladness. துக்கம் சந்தோஷமாய் மாறும். grief to gladness. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு நான் கொடுக்க போகும் செய்தியினுடைய முதல் பகுதியை தான் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ வருகிற வாரங்களில் இந்த துக்கத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு போதிப்பார் என்று ஆவியிலே நான் நடத்தப்படுகிறேன். வேதத்தை வாசிக்கும் போது துக்கத்தை அனுபவிக்காதவங்க யாருமே இல்லை. ஆனால் இந்த துக்கத்தின் வழியாக ஜனங்கள் கடந்து போகும்போது துக்கத்தை கையாள்வதற்கு அவங்க கை கொண்ட ஒரு 7 வகையான முறைகளை நான் வேதத்தில் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். 7 வகையான விதங்களில் துக்கத்தை தேவனுடைய மக்கள் கையாண்டிருக்கிறாங்க. 7 காரியத்தை முதல்ல சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவது எக்ஸ்பிரஷன், 7 எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் கிரீஃப் இன் த பைபிள். வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள 7 வகையாக துக்கத்தை கையாளும் முறைகள். எழுதுங்க, 7 வகையாக துக்கத்தை கையாளும் முறைகள். 7 expressions of grief in the Bible, or 7 ways to handle grief. துக்கத்தை கையாளும் 7 முறைகள் அல்லது வகைகள். நம்பர் 1, முதலாவது எப்படிப்பட்ட எக்ஸ்பிரஷன்ஸ், வெளிப்பாடுகள், நான் தப்பா சொல்லிட்டேன், 7 முறைகளில் 7 வெளிப்பாடுகள், துக்கத்தின் 7 வெளிப்பாடுகள். நான் தவறா சொல்லிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். துக்கத்தின் 7 வெளிப்பாடுகள், 7 expressions of grief, துக்கத்தின் 7 வெளிப்பாடுகள். நம்பர் 1, முதல் வெளிப்பாடு எப்படிப்பட்டது என்றால் ஃபீலிங் எம்ப்டி அண்ட் நம்ப். ஃபீலிங் எம்ப்டி அண்ட் நம்ப். முதல் விதமாக ஜனங்கள் எப்படி இந்த துக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அல்லது உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு விதமான வெறுமை, இன்னொரு விதமாக உணர்வில்லாமல் மாறிவிடுவது. சொல்லுங்க, எப்படிப்பட்டது? வெறுமையாக உணர்வது, உணர்வில்லாமல் போயிடுறது. ஒருவருக்கு ரொம்ப துக்கம் வந்துருச்சு அப்படின்னா இந்த நிலையில் அநேகர் கடந்து போறாங்க. ஃபீலிங் எம்டி, ரொம்ப எம்டியா ஃபீல் பண்றேன் பாஸ்டர், காலியா ஃபீல் பண்றேன், ரொம்ப வெறுமையா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஒரு உணர்ச்சியே இல்லாம போயிடுச்சு, எனக்கு இருக்கிற உணர்வுகள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்ற உணர்வு வருது. இதை நாம் சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். சங்கீதம் 38:6 முதல் பாருங்க. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் 6ஆம் வசனத்திலிருந்து. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரி பந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன்,
என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது. என் பெலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போய்விட்டது. அவர் பாருங்க, துக்கத்தின் ஆழத்துல எப்படியெல்லாம் உணர்ச்சிகள் அவளுக்குள்ள எழும்புனதுன்னு பார்த்தா அவர் சொல்றாரு, ரொம்ப எம்டியா ஃபீல் பண்றேன்றார். அவர் சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறேன்னா ஒடுங்கி போயிருக்கிறேன், துக்கத்தினால் திரிந்து கொண்டிருக்கிறேன், என் குடல்கள்லாம் எரியிற மாதிரி இருக்கு, என் மாம்சத்துல ஆரோக்கியமே இல்லாம இருந்த ஆரோக்கியமெல்லாம் வடிந்து போனது போல இருக்கிறது. 8ஆம் வசனத்தில் எனக்கு பலன் இல்லாம போயிடுச்சு, நான் மிகவும் நொறுக்கப்பட்டவனா இருக்கிறேன், இருதயம் கொந்தளிக்கிறது. அவர் சொல்லுகிறார் 10ஆம் வசனத்தில் உள்ளம் குழம்பி போயிருக்கிறது, என் பெலன் என்னை விட்டு விலகினது, கண்களில் ஒளி முதல் இல்லாமலே போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்டினஸ். நம்ம வாழ்க்கையில் ஆழ்ந்த துக்கங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள அப்படியே நம்ம அடக்கி வச்சிருந்தோம்னா கொஞ்ச நாளில் எப்படி ஃபீலிங் வந்துடும் அப்படின்னா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாமே காலி ஆகிட்டேன், நான் ஃபீலிங் வெரி எம்டி, ரொம்ப வெறுமையாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற உணர்வுக்குள்ளே நம்ம எல்லாருமே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் சங்கீதக்காரன் கடந்து சென்ற ஒரு பாதை. ரெண்டாவது, துக்கத்தினுடைய வெளிப்பாடு, எக்ஸ்பிரஷன். ஹவு டு எக்ஸ்பிரஸ் கிரீஃப் என்று பார்த்தா ரெண்டாவது ஒரு வகை இருக்குது. அது என்னன்னா அழுகையும் புலம்பலும். எழுதுங்க, அழுகை புலம்பல். துக்கத்திற்குள்ள முழுகிறவங்க அவங்க வெளிப்படுத்துறது, துக்கமாக இருக்கிறேன்றது எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா அழுகிறது புலம்புறது, அழுகிறது புலம்புறது. சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 6 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரினால் என் பன்னீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. இந்த வார்த்தைகள்லாம் படிக்கும்போது என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, இந்த துக்கத்தினுடைய ஆழத்துல இந்த இந்த சங்கீதக்காரன் எப்படி ஆயிட்டாருன்னு கேட்டா, படுக்கையே கண்ணீரால நனைக்கிற அளவுக்கு அழுகிறாராம். சமீபத்தில் ஒரு வாலிப பிள்ளையை நான் சந்தித்தேன். அந்த தம்பி என்கிட்ட சொன்னா, அவன் வாழ்க்கையில் நடந்து விட்ட ஒரு வேதனையான சம்பவத்தில் அவன் சொல்லுகிறான், ஒரு வாரம் பாஸ்டர் நான் வேற ஒண்ணுமே செய்யல, தூங்குவேன், எழும்புவேன், அழுதுகிட்டே இருப்பேன் பாஸ்டர்னு சொன்னான். இது எவ்வளோ உண்மை. சங்கீதக்காரன் சொல்றான், துக்கத்தோடையே அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், கண்ணீர் எனக்கு உணவு மாதிரி ஆயிடுச்சு, என்னுடைய படுக்கையே கண்ணீரால் நனைக்கிறேன். அன்றைக்கு அன்னாளை பார்த்தீங்கன்னா அவள் எப்படி அழுதாள்னு சொன்னா, அழுகிற அழுகையை பார்த்துட்டு அந்த ஏலி அப்படின்ற ஆசாரியன் வந்து இவர் குடிச்சிருக்கிறான்ற அளவுக்கு அவர் யோசிக்கிற அளவுக்கு அழுதுட்டான். அந்த மாதிரி ஒரு கண்ணீர் விட்டு புலம்புறது வந்து துக்கத்திற்கு வந்து ஒரு வெளிப்பாடாக மாறுகிறது. சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன், அவங்க வந்து ஒருவேளை வெளியில் வந்து மக்கள் முன்னாடி அழாமல் இருப்பாங்க, ஆனால் அநேக வேளை மறைவிடங்களில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா அழுவாங்க. உலகத்தையே சிரிக்க வைத்த சார்லி சாப்ளின் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் வந்து ஒரு காமெடியன், உலகத்தையே சிரிக்க வைத்தார். அவருடைய நடிப்பினால் எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க. அதாவது வாய் பேசாமலே, ஒரு வார்த்தை சொல்லாமலே அவர் நடித்த நடிப்பு, சைலண்ட் ஆக்டிங்கில் வந்து அவர் என்ன செய்தார்னா எல்லாரையுமே சிரிக்க வைத்தார். ஆனால் அவர் வந்து ஒரு முறை அவர் எழுதுறாரு, நான் வந்து மழையில் நடந்து போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் வாக்கிங் இன் த ரெயின். ஏனென்றால் அந்த மழையில் வந்து நான் நனைஞ்சிக்கிட்டே போகும்போது நான் அழுறது யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொன்னார். எவ்வளோ வேதனையாக இருக்குது பாருங்க. உலகத்தையும் சிரிக்க வச்சாரு, ஆனால் அவருக்கு மழையில் நனையிறது பிடிக்குமா? மழையில் நனைஞ்சா நான் கண்ணீர் விடுறது யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியுங்க, நிறைய பேர் அவங்க வந்து ஒருவேளை அவங்க எல்லாரும் படுத்த பிறகு பெட்ஷீட்டை தூக்கி தலை மேலே போட்டுக்கிட்டு கண்ணீர் விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய பாத்ரூமில் போய் அழுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்ணீரே உறவாங்க. துக்கத்தின் வெளிப்பாடுல வந்து ரெண்டாவது வந்து கண்ணீர் விடுறது, புலம்புறது. மூன்றாவது ஒன்று இருக்கு, வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த துக்கம் ரொம்ப நிறைஞ்சிருச்சுன்னா சில பேருடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா ஆங்கர், கோபம். கோபம், ஒரு சூழ்நிலையை பார்த்து கோபம், மனிதர்களை பார்த்து கோபம். பொதுவாக எங்க விட்டாலும் அவங்க ரொம்ப கோபமாகவே இருப்பாங்க. இது ஏன்னா பிகாஸ் தேர் வெரி சேட். கிரீஃப் உள்ள வந்துருச்சுன்னா சில பேரோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா கோபம், கோபத்தில் பொரிந்து தள்ளுவாங்க.
அவங்க கோபமா இருக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சிட முடியாது. எல்லா கோபமும் கோபத்தினால வர்றதில்லை, எரிச்சலால் வர்றதில்லை. துக்கத்தினால் கூட சில கோபங்கள் வெளியே வருவது இயல்பு. யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தால், ஜோப் சாப்டர் 2 verse 9, அங்கே நான் வாசிக்கும் போது யோபுவின் மனைவி, நிச்சயமா நினைக்கிறேன் யோபு கடந்து சென்ற அதே துக்கத்தின் வழியாக தான் அந்த அம்மா கடந்து சென்றாங்க. 10 பிள்ளைங்களை அந்த அம்மா இழந்திருக்காங்க இல்லையா? ஆடு மாடு மந்தை எல்லாமே போச்சு. இந்த நிலையில யோபுவை பார்த்தா, இப்ப கணவனை பார்த்தா, இவர் ஒருத்தர் தான் நல்லா இருந்தார். இப்ப அவரும் என்ன ஆயிட்டாருன்னா, தலை முதல் கால் வரைக்கும் பருக்களால கொப்பளங்களால் நிறைஞ்ச ஒரு மனுஷன் அந்த சிரட்டை எடுத்து சொரிஞ்சிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மனைவி பார்க்குறது, ஷி வாஸ் ஓவர்வெல்ம்ட். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால அந்த துக்கத்தை தாங்க முடியல. உடனே அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து. அம்மா கோபத்தில் விட்டாங்க பாருங்க ஒரு வார்த்தை, இன்னும் எதுக்கு உயிரோடு இருக்கிறீங்க? தேவனை தூஷணம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? கோபம். யோபு மட்டும் எப்படி நினைச்சிங்க? அவர் ரொம்ப பொறுமைசாலி நினைச்சிங்களா? அவரும் பயங்கரமா துக்கத்தில் இருந்தார். போய் சாம்பல்ல போய் உட்காந்துட்டார். தரையில உட்காந்து வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சுக்கிட்டு தலைமையில சாம்பலை போட்டு உட்கார்ந்தார். அவரும் எப்படி இருந்தார் தெரியுமா? இந்த துக்கத்தின் நடுவில் ரொம்ப கோபமாயிட்டார். எங்க பாஸ்டர் அப்படி இருக்குன்னு பார்த்தா, யோபு 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன், தயவு செய்து நீங்க உற்று கவனிங்க. இந்த 11 வசனங்கள் அவர் செய்கிற வேலையை பாருங்க. அவர் என்ன செய்தார் தெரியுமா? வேதம் சொல்லுது, அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து, இப்ப வாசிங்க 2ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக. மன்னித்துக் கொள்ளுங்க. 6ஆம் வசனம், அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் இருப்பதாக. ஒரு பாஸ் எடுத்துட்டு போலாம். இதெல்லாம் எதை பத்தி பேசுறாரு தெரியுமா? அவருடைய பர்த்டே பத்தி பேசுறாரு. அவர் பர்த்டே எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. 7ஆம் வசனம் வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. அந்த ராத்திரி தனிமையாயிருப்பதாக, அதிலே கம்பீர சத்தம் இல்லாமல் போவதாக, நாளை சபிக்கிறவர்களும் லிவியத்தை எழும்ப பண்ணுகிறவர், லிவியத்தானை எழும்ப பண்ணுகிறவர்களுக்கும் அதை சபிப்பார்களாக. வாசிங்க இப்ப 9ஆம் வசனம். அதின் அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்களும் இருண்டு போனோம், அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமல் விடியற் காலத்து வெளிப்பது காணாமல் இருப்பதாக. நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே. நான் கர்ப்பத்திலே தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்பட போறதே சாகாமலும் போனது என்ன? கடைசி வார்த்தை திரும்ப வாசிங்க 11ஆம் வசனம். நான் கர்ப்பத்திலேயே அழியாமல் போனதும் கர்ப்பத்திலிருந்து புறப்படும் போதே சாகாமலும் போனது. ஒருவேளை யோபு போல நம்ம பெரிய கவிஞராக இந்த வார்த்தையெல்லாம் இப்படி கரெக்டாக எழுதாமல் இருக்கலாம். ஆனால் சில பேர் துக்கத்தில் இந்த வார்த்தையை பலமுறை சொல்லியிருக்காங்க. நான் ஏன் தான் பிறந்தேனோ எனக்கு, அதுதான் இங்கே எக்ஸாக்டாக எழுதுறாரு. எங்கள் அம்மா என்னை ஏன் பெற்றாங்கன்னே தெரியல, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன். இந்த சாப்டர் ஃபுல்லாக போய் அப்புறமா வீட்டில் படித்து பாருங்களேன். நான் ரொம்ப படித்தேன்னு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவீங்க, அதனால தான் நான் படிக்கலை நான். ஏன்னா அவர் ரொம்ப வேதனையில் கொட்டுறாரு அவரோட கோபத்தில். இதெல்லாம் நான் இந்த மாதிரிலாம் நான் என் வாழ்க்கையில் இவ்வளோ வேதனைகள் வருத்தங்கள்லாம் பார்க்கறதுக்கு நான் ஏங்க உயிரோடு இருக்கணும்? எனக்கெல்லாம் ஏங்க பர்த்டே? நான் ஏன் பிறந்தேன்? அந்த பிறந்த நாளே நான் செத்துருக்கலாம்ல. அந்த நாளையே சபிச்சாங்க அந்த மனுஷன். ஏன்னா அவனுடைய துக்கத்தில் ஒரு பக்கம் மனைவி கோபத்தில் நீங்க செத்து போங்க, தேவனை தூஷிங்கன்னா, இவர் சொல்றாரு நான் பிறக்காம இருந்தாலே நல்லா இருந்துடும், ஏன் தான் பிறந்தனோ தெரியும். ஆமா, துக்கத்தின் வெளிப்பாடுகளில் 3வது கோபம். 4வது ஒன்று இருக்கு. துக்கம் ரொம்ப ஒரு மனுஷனை நிரப்பிடுச்சுன்னா அவங்கள கொண்டு போகிற எக்ஸ்பிரஷன் எப்படி படுறது கேட்டால், வெளிப்பாடு எப்படின்னா 4வது கில்ட் எழுதுங்க. குற்ற உணர்வு. குற்ற உணர்வு. நாம் என்ன செய்தோம் அதை பற்றி குற்ற உணர்வு, எதை செய்யாமல் விட்டோம் அப்படின்றத பற்றி குற்ற உணர்வு. குற்ற உணர்வு, கில்ட்டி ஃபீலிங்.
ரொம்ப துக்கம் ஆயிடுச்சுன்னா யூ பிகம் வெரி கில்ட்டி. கில்ட் இஸ் an expression of sadness. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது யூதாஸை குறித்து வாசிக்கிறோம். யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்தார் 30 வெள்ளிக்காசு. காட்டி கொடுத்த பிறகு இயேசு மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் அப்படின்னு பார்த்த உடனே நேராக தனக்கு காசு கொடுத்த பிரதான ஆசாரியர்கிட்ட போய், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன், இந்த பணத்தை தயவுசெய்து வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லி அவன் திருப்பி கொடுக்க போனான். அவங்க சொல்றாங்க, அது ஊம்பாடு, எங்கிட்டலாம் கொடுக்காத. வேதம் சொல்லுகிறது 5ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரித்து விட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். இந்த மனுஷன் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தார்னா, அவருக்கு அந்த குற்ற உணர்வு அவரை போட்டு பிழிய ஆரம்பிச்சிருச்சு. 30 வெள்ளிக்காசுக்கா குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துருனே, இவ்வளோ பெரிய தப்பை நான் பண்ணிட்டேனே. துக்கத்தில் வெளிப்படுகிற ஒரு வெளிப்பாடு கில்ட், குற்ற உணர்வு. 5வது ஒன்று இருக்கு, துக்கம் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகள் 5வது ஒரு வெளிப்பாடு வித்ட்ராவல். வித்ட்ராவல், விலகுவது. இப்படி கூட எழுதலாம், எல்லாரை விட்டு விலகுவது. அப்படி எழுதுங்க, தமிழ் எழுதுறவங்க, எல்லாரை விட்டு விலகுவது. ஒருத்தவங்க ரொம்ப துக்கமாயிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாரை விட்டு தங்களை தனிமைப்படுத்துறதுல அவங்க தங்க துக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. அதாவது ஃபேமிலியிலேருந்து தனியாக போகணுன்னு நினைப்பாங்க, குடும்பத்தை விட்டு தனியாக நிற்பாங்க, நண்பர்களை விட்டு தனித்து உட்காந்துருப்பாங்க, எந்த விதமான பொது நிகழ்ச்சிகளில் ஈடுபட மாட்டாங்க. எது கேட்டாலும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நான் வரல, எனக்கு நேரம் இல்லை, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. சொல்லிட்டு காமன் ஆக்டிவிட்டீஸ் தான் இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க, இவங்க மட்டும் தனியாக உட்காந்துருப்பாங்க. வித்ட்ராவல். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எலியான்ற பெரிய தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் அழிச்சு போட்டார். இஸ்ரவேல் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. ஆனால் இதை கண்டு கோபமடைந்த ஏசபேல் ஒரு மிரட்டல் செய்தி அனுப்புகிறாள். 24 மணி நேரத்தில், இந்த நேரம் நாளைக்கு வர்றதுக்குள்ள உன்னை நான் கொன்று போடனா இல்லையா பாரு பாகால் தீர்க்கதரிசிகளை போலன்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப அஃபெண்ட் ஆயிட்டார். இவர், நம்மளை தேசமே புகழுது, இந்த ஒரு பெண் நம்மளை இப்படி பேசிட்டாளேன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிட்டான். வேதம் சொல்கிறது, தன்னுடைய வேலைக்காரனை இருக்கிற இடத்துல விட்டுட்டு ஒரு நாள் பிரயாணமாக பேர்சபாவிலிருந்து கிளம்பி போய் வனாந்திரத்தில் போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கிட்டாராம். வித்ட்ராவல் சிம்டம் நிறைய வேளையில் துக்கத்தினாலே வெளிப்படும். சில பேர் சொல்ற கேட்டிருக்கீங்களா, ரொம்ப துக்கம் ஆயிட்டாங்க அப்படின்னா யார்ட்டையா சும்மா விசாரிக்க, கொஞ்சம் தயவுசெய்து சும்மா இருக்கீங்களா, கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசுறதே அவங்களுக்கு வெறுப்பாயிரும், அவங்களுக்கு எரிச்சலை கூட்டிடும், அவங்கள விசாரிக்கிறது ஒரு எரிச்சல் மூட்டிடும். ஏன்னா தேர் வெரி சேட். அவங்கள பார்க்க வர்றவங்களை பார்த்து எரிச்சல் அடைவாங்க. சும்மா சும்மா எதுக்கு என்ன பார்க்க வர்றீங்க, என்னை தனியாக விடுங்க. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க தங்களை ஒரு அறைக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே அந்த ஃபேனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கவங்க இருக்காங்க. தேர் so sad, so grieved. அவங்க அதிகமாக துக்கம் நிறைந்துட்டு எல்லாரை விட்டு தங்களை தனிமைப்படுத்துறது ஒரு விதமான வெளிப்பாடு, ஒரு விதமான வெளிப்பாடு. இதற்கு பின்னால் போய் பார்த்தா ஒரு தீர்க்கப்படாத, குணமாக்கப்படாத ஒரு துக்கம், ஆழ் துக்கம் மனதுக்குள்ளே இருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் தகப்பனுடைய 2 பிள்ளைகளை பற்றி படிக்கிறோம் இல்லையா. இளைய குமாரன் எல்லா ஆஸ்தியும் அழிச்சிட்டு வெறுங்கையா வந்தவனை அப்பா சந்தோஷமா வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாரு இல்லையா. அவனுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டத்தை உண்டாக்குனாரு. அப்போ அவனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாருன்னு கீதவாத்திய சத்தம், மேளதாளம், நடனம் இதெல்லாம் வயல்லேருந்து வந்த அண்ணன் கேட்ட உடனே வேதம் சொல்லுது ரொம்ப துக்கமாயிட்டான், கோபமாயிட்டான். ஃபர்ஸ்ட் கோபமாயிட்டு வேதம் சொல்லுது அவங்க அப்பா கீழே இறங்கி வந்தாராம். வாப்பா உள்ளன்னு கூப்பிட்டா வரமாட்டேன், உள்ள ஆமாம். யூ ஹேவ் திஸ் வித்ட்ராவல் சிம்டம். அது அந்த கூட்டத்தோடு சேர முடியாது. சந்தோஷமாக களிப்பாக இருக்கிறவங்கள பார்த்தாலே ஒரு எரிச்சல் வரும். அந்த இடங்களில் போகாமல் தனித்து நிற்பாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இது நடக்குது. ஏதோ ஒரு துக்கம் அவங்க வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் அவங்களை துக்கப்படுத்தியிருப்பாங்க, வருத்தப்படுத்தியிருப்பாங்க. அதை சரியாக டீல் பண்ணி அதுலேருந்து குணமாகாததுனால குடும்பத்தில் எந்த விசேஷம் வந்தாலும் இவங்களை பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வந்துடுவாங்க, வழியவே நிற்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. கேட்டால் வயிறு சரியில்லைன்னுவாங்க. ஆனால் அந்த பிரியாணி ஸ்மெல்லை கேட்டு வயிறு உள்ளே எரியும், பசி இருக்கும். ஆனால் அந்த 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 நான் எதுக்கு இந்த கூட்டத்தில் உட்காரணும் அப்படின்வாங்க. சில பேர் அந்த மனைவியோட சண்டை, கணவனோட சண்டை அப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டார், மனைவியின் வீட்டார்,
கணவன் வீட்டார் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா சும்மா இருந்தா கூட வரமாட்டேன், நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன், போ, நான் வரமாட்டேன், வித்ட்ரா பண்ணுவாங்க. அந்த கூட்டத்துக்கு ஒருவேளை கணவனோ மனைவியோ கட்டாயப்படுத்தி கொண்டு வந்துட்டா கூட ஏதையோ இழந்து போனது மாதிரி ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க. யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் பழக மாட்டாங்க, யாரையும் விசாரிக்க மாட்டாங்க. யாராவது பதில் சொன்னா கூட டெலிகிராம் மாதிரி பதில் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையில் அப்பப்போ அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுன்னா இந்த வித்ட்ராவல் சிம்டம் அவுட் ஆஃப் கிரீஃப். ஆறாவது, துக்கம் சரியா கையாளப்படலை அப்படின்னா அந்த துக்கத்தின் வெளிப்பாடு, ஆறாவது வெளிப்பாடு என்னன்னா டிஃபிகல்ட்டி இன் ஃபோக்கஸிங், கவனக்குறைவை அனுபவிப்பது. டிஃபிகல்ட்டி இன் ஃபோக்கஸிங், எந்த காரியத்திலையும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறது. வேலையில் கவனம் செலுத்த முடியலை, படிப்பில் கவனம் செலுத்த முடியலை, தீர்மானங்களை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இந்த டிஃபிகல்ட்டி இன் ஃபோக்கஸிங், கவனம் செலுத்த முடியலை அப்படின்ற பிரச்சனை எங்கே வருதுன்னு கேட்டால் துக்கம் கையாளப்படாத போது. 73ஆம் சங்கீதம் 21 22 வசனங்களை பாருங்கள். 73ஆம் சங்கீதம் 21 22. இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களில் குத்துண்டேன், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். தயவுசெய்து 22ஆம் வசனத்தை சத்தமா எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக. இப்படி மூடனா மிருகனமா இந்த சங்கீதக்காரன் மாறி போனது காரணம் என்னன்னா, அந்த முந்தின வசனம் படித்தோம் இல்லையா, மனம் கசந்து போச்சு, என் உள்ளத்திரியங்களில் குத்துண்டேன், அதனால மிருகம் மாதிரி ஆயிட்டாங்க. ஒன்றுமே யோசிக்க தோணலை, ஒன்றும் பேச தோணலை, எதையுமே சிந்திக்க தோணலை, எதையுமே செய்ய தோணலை. அப்படியே ஒரு மாதிரி எதுலையுமே எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியலை. எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, படிக்க பிடிக்கலை, என் திருமண வாழ்க்கையை தொடர பிடிக்கலை, என் பிள்ளைகள்கிட்ட பேச பிடிக்கலை, என் கணவன்கிட்ட, என் மனைவிட்ட, என் பெற்றோர்கிட்ட, எங்கள் சொந்தங்கள்கிட்டலாம் பேச பிடிக்கலை, யார்கிட்டையுமே எதையுமே சொல்லவே பிடிக்கல, எனக்கு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கேன். அதனால் எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. துக்கம். கடைசியாக துக்கத்தினால் வருகிற இன்னொரு முக்கியமான வெளிப்பாடு என்ன தெரியுமா? questions about faith. நம்முடைய நம்பிக்கை குறித்து, விசுவாசத்தை குறித்து கேள்விகள் எழும்புவது. ரொம்ப துக்கத்துக்குள்ள போனவங்களுக்கு தாங்கள் நம்பி வந்த நம்பிக்கை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் பயங்கரமா கேள்விகள் எழும்பும். அதாவது என்னன்னா கவுண்டர் கொஸ்டின்ஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்மறையான கேள்விகள். யோபு 23ஆம் அதிகாரம் 8 முதல் 9ஆம் வசனத்தை பார்த்தால், இதோ நான் முன்னால் போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். 22ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுவார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேள்வி கேட்பார். இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஏன் வரும் தெரியுமா? மனசு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சுன்னா, ஏங்க ஆண்டவர் பிரசன்னத்தினால் உணர முடியலங்க, கர்த்தர் எங்க இருக்கிறாரு, வேர் இஸ் காட், தேவன் எங்கே, இவ்வளவு ஜெபித்தனே அதுக்கு என்ன பதில், நிறைய கேள்விகள் உள்ள எழும்புது. நான் தொடர்ந்து விசுவாசத்தில் இருக்கணுமா, நான் தொடர்ந்து ஜெபிக்கணுமா, கர்த்தரை நம்பணுமா, கர்த்தரை தேடணுமா, கர்த்தரை பின்பற்றணுமா, ஆல் தீஸ் questions உள்ள இருந்து பயங்கரமான கேள்விகள் எழும்புது. இந்த 7 வெளிப்பாடுகளும் துக்கத்தினுடைய வெளிப்பாடுகள். 7 காரியம் கவனித்தோம் இல்லையா? நிறைய வழியில் நம்ம இப்படி இந்த உணர்வுகளை நம்ம நம்ம வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம். அது உங்களை நீங்கள் யோசித்து நிதானித்து பாருங்க. ஒன்று வெறுமையாக உணர்வது, 2வது அழுகையும் புலம்பலால் நிறைந்திருப்பது, 3வது கோபம், 4வது குற்ற உணர்வால் நிறைந்திருப்பது, 5வது மற்றவர்களை விட்டு விலகி செல்வது, 6வது கவனம் இல்லாமல் கவனக்குறைவாக வாழ்வது, 7வது விசுவாசத்தை குறித்து கேள்விகள் எழுப்புவது. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கா? 7 காரியத்தில் ஏதாவது ஒன்று இருந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கை தூக்க வேணாம்னு நிதானிச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு பின்னணி என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிறான் பிசாசு போராட்டம்னு. பிசாசு போராட்டம்லாம் கிடையாது. அந்த பிசாசு போராட்டத்துக்கு இல்லாமல் இன்னொரு போராட்டம் இருக்குன்றதை ஒரு வெளிப்படுத்துகிறேன். என்ன தெரியுமா? அது நாம் சரியாக கையாளாத சில துக்கங்கள்.
சில துக்கங்கள் அது இந்த வாட்டர் டேங்க்ல கீழே பாசி மாதிரி படியும் தெரியுமா? அதை சரியாக க்ளீன் பண்ணலன்னா அது அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வாட்டரை வந்து உடனே கெடுக்கிற மாதிரியே தெரியாது. மேலேருந்து பார்த்தா தெளிந்த தண்ணி மாதிரி இருக்கும், டேப்பை திறந்தால் தெளிவாக தான் வரும். ஆனால் அந்த வாட்டர் ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகிடும். இன்ஃபெக்ஷன் ஃபுல் வாட்டரும் இருக்கும், இந்த டேங்க் ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகிடும். நிறைய வேளையில் இந்த 7 காரியங்கள், இந்த 7 வெளிப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் போது நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பின்னால் போய் தேடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு, யாரோ ஒருத்தர் நம்ம வாழ்க்கையை ரொம்ப துக்கப்படுத்திட்டு போயிருப்பாங்க. அந்த வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறது, எதையுமே யோசிக்க தோணாமல் இருக்கிறது, எல்லாரையும் விட்டு தனியாக பிரிஞ்சு போகணுன்னு நினைக்கிறது, தனியாக விட்டால் போதும் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்கிறது. இது எல்லாம் என்னன்னா துக்கத்தை சரியாக கையாளாத போது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறது, உங்கள் துக்கம், சொல்லுங்க எல்லாரும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு சரணம் பாடிடுவோமா? கொஞ்சம் பேரை துக்கத்திலிருந்தும் தூக்கத்திலிருந்தும் எழுப்ப வேண்டியிருக்கு. உங்களுக்கு நான் எவ்வளோ இறக்கம் காட்டுறது தெரியல, ஆனால் காட்டுவோம். உங்கள் துக்கம், சில பேர் உங்கள் தூக்கம் விழிப்பாய் மாறணும் பாட வேண்டியிருக்கு போல இருக்கு. என்ன பண்ணுறது? நானும் என்னை பார்த்து நினச்சிக்கிட்டேன், என்னையே பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். என்ன பண்ண, நம்ம குரலும் எப்படி இருக்கு, நம்ம சவுண்ட் எப்படி இருக்கு, அதனால தான் பாவம் ஜனங்க தாலாட்டு பாடுற மாதிரி நினைக்கிறாங்க போல. விழிப்போம். அல்லேலூயா. சந்தோஷமா இந்த பாட்டை பாடுவோம். உங்கள் துக்கம் சேர்ந்து பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து, கடந்ததை நினைத்து கலங்காதே, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், ஓ இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பாய். கலங்கிட வேண்டாம், கலங்கிட வேண்டாம். ஹல்லேலூயா. கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Jesus. இவ்வளவு நேரம் என்ன படிச்சோம்? துக்கத்தின் 7 வெளிப்பாடுகள் அப்படின்னு படிச்சோம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு பாஸ்டர் சொல்றாங்களோ? ஆமென் சொல்லுங்க. வெரி குட். இந்த துக்கத்தை குறித்து இன்றைக்கு ஸ்பெசிபிக்கா, இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பு என்ன? துக்கம் சந்தோஷமாயுமா இல்லையா? your grief will turn to gladness. நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த துக்கத்திற்கான காரணம் என்ன? இந்த வாரம் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்மோடு பேச போகிறார். தேவ மனிதர்கள் துக்கத்திற்குள்ள போறதற்கு அநேக காரணங்கள் இருந்தாலும் ஒன்றை மாத்திரம் கவனிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போறோம். முதலாவது காரணம், ஒரு தேவ பிள்ளை துக்கத்திற்குள்ள போகிறதற்கு ஒரு முக்கியமான முதல் காரணம் என்னவென்றால், இட்ஸ் a grief that is caused by denials. தேவன்
நம்முடைய வாழ்க்கையில உனக்கு கொடுக்க மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறார் பார்த்தீங்களா? when God denies certain thing, அதுதான் நம்முடைய துக்கத்திற்கு முதல் காரணமாய் மாறுகிறது. இன்றைக்கு நம்ம முதல் பகுதி என்ன படிக்க போகிறோம், என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்னா, ஹேண்ட்லிங் கிரீஃப் காஸ்ட் பை denials. எழுதுங்கள், தலைப்பை போடுங்கப்பா. தேவன் இல்லை என்று சொல்லும்போது ஏற்படும் மறுப்புகளால் உண்டாகும் துக்கத்தை கையாள்வது. இது இப்படி போடலாம், தேவனுடைய மறுப்புகளால், அப்படி போடுங்க, தேவனுடைய மறுப்புகளால் உண்டாகும் துக்கத்தை கையாள்வது, அப்படி போடுங்க. அது ரொம்ப நீளமாக இருக்குது தமிழில். தேவனுடைய மறுப்புகளால் உண்டாகும் துக்கம். தேவன் மறுக்கிறார், நான் கொடுக்க மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை தவிர்க்கிறார். இது நமக்கு என்னவாக மாற முடியும்னா பெரிய துக்கமாக மாற முடியும். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இங்கிலீஷில், when God simply says no, தேவன் மாட்டேன், இல்லை, கொடுக்க மாட்டேன், தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏற்படுகிற துக்கங்கள். நம்ம பொதுவாக தேவனை எப்படி பார்க்க நினைக்கிறோம், விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டால், நம்முடைய தேவன் கதவுகளை திறக்கிறவர், கேட்கிறதை கொடுக்கிறவர், தட்டும்போது திறக்கிறாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள், தேடுங்கள். அப்போ நம்ம செய்கிற எல்லா முயற்சிக்கும் உடனே ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட், ஒரு ரியாக்ஷன் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் சொன்ன உடனே எவ்வளோ உற்சாகமாயிரும் நம்ம. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொதுவாக நம்ம என்ன காரியத்துக்குள்ள ஆண்டவரை சுருக்கிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு பிடிச்சதை மட்டும் தான் செய்வார் நம்ம நினைக்கிறோம். இதுதான் நம்ம செய்கிற பெரிய தப்பு. கர்த்தர் யாவையும் எனக்காய் செய்வார்னு உடனே நம்ம எதில் அப்படி கர்த்தரை சுருக்கிக்கிறோம் சொல்லுங்க? எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். ஆனால் நல்லா கவனிக்கணும், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். சகலமும்னா என்னது? நம்மால் முடியாதது அவர் செய்வார், கரெக்ட். வேற எல்லாவற்றையும் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எல்லாவற்றையும் என்ன? கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார்னா என்னது? நன்மையானது எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் இல்லையா? கேட்கறது எல்லாம் அவர் கொடுப்பார். சகலமும் செய்ய வல்லவர். அதே நேரத்தில் எதையும் செய்வார்னா, நம்ம கேட்காததையும் செய்வார், நம்ம கேட்டதை செய்யாமலும் இருப்பார். அதுதான் தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். அப்படின்னா அவர் அக்செப்டும் பண்ணுவார், டினையும் பண்ணுவார். அவர் ஏற்றுக்கொள்வார். சில இடத்துல செய்ய மாட்டேன்னு ஆண்டவர் தவிர்த்து நிற்பார். இதுக்கு தான் அவருடைய வல்லமை. அதாவது நீங்கள் ஆண்டவருடைய வல்லம் சர்வ வல்லமை, சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்றதை எப்படி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எல்லாமே அவராலே கூடும். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 2ஆம் பகுதியை வாசிக்கிறேன். தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப இவர் யாருன்னா, நம்ம பொதுவாக நினைக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய கதவுகள் எல்லாம் திறக்கிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை என்ன செய்ய மாட்டான், பூட்ட மாட்டான். அப்ப நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வெறும் வாசலை திறக்கிறது தான் நம்முடைய ஆண்டவர். தடைகளை நீக்குற உண்மை போகிறாருன்னா உடனே அல்லேலூயா நம்ம கை தட்டுறோம், ஒரே சந்தோஷமாயிருக்கணும். ஓ, கர்த்தர் கதவை திறந்துட்டாரு, கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நம்ம மனசுல எல்லாமே பாசிட்டிவா தான் உடனே யோசனை வரும். கர்த்தர் கதவை திறப்பார், இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார், வெண்கல கதவுகளை ஆண்டவர் உடைப்பார். இதெல்லாம் கேட்ட உடனே பயங்கர எக்ஸைட் ஆகிடும். ஆனால் ஆண்டவர் யார் தெரியுமா? திறந்தது கூட மூடி விட்டுருவார். அதுக்கும் தேவன் வல்லவர். பாருங்க, ஒரு மனுஷன் சர்வ வல்லவர் அப்படின்னா கொடுக்கறதுல மாத்திரம் இல்லை, எடுக்கிறதுக்கு அவருக்கு தெரியணும். அவர் தான் சர்வ வல்லவர். சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, அவர் பாவம் வெகுலிங்க யார் கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவாரு. அது யாருன்னா ஒரு வெகுளி. ஆனால் வல்லமை உள்ளவன் யார் தெரியுமா? கேட்கும் போது கொடுக்கவும் செய்வான், இன்னொரு முறை கேட்டால் கொடுக்காமலும் எழுந்து போயிடுவான். அவன் தான் வல்லவன்.
ஏன்னா யோபு சொல்லும்போது சொல்லுகிற, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் திறக்கிறார், கர்த்தர் அடைக்கிறார். கர்த்தர் பதில் கொடுக்கிறார், கர்த்தர் தடுக்கிறார். கொடுக்க மாட்டேன், நீ கேட்கறத நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். சில இடங்கள்ல அஃப்கோர்ஸ் காட் ப்ரொவைட்ஸ், நான் அதை 100% நம்புகிறேன். தேவன் நம்முடைய தேவை யாவையும் செய்கிறார், நம்ம கேட்கறதை எல்லாம் கொடுக்கிறார். இன்ஃபேக்ட் பைபிள்ல வாசிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லவர் நம்முடைய தேவன். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுங்கள். அதே வேளையில வேண்டிக் கொண்டு நீங்க என்ன விரும்பி கேட்டாலும் கேட்கறத கொடுக்க மாட்டேன்னு கதவை அடைக்கிறவரும் கர்த்தர். எனக்கு ஆமென் வராதுன்னு தெரியும், ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம பார்க்க விரும்பல. இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், ஏன் நிறைய வேளையில ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப துக்கம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் we want to see a God who is always answering our calls and opening the door. நம்ம கூப்பிடும் போதெல்லாம் கதவை திறக்கவும், கூப்பிடும் போதெல்லாம் செவி கொடுக்கவும், கூப்பிடும் போதெல்லாம் நம்ம விண்ணப்பத்துக்கு அப்படியே ஆம் என்று பதில் சொல்லுகிற தேவனை நம்ம ரொம்ப விரும்புகிறோம். ஆனால் நான் ஜோம் பண்ணி முட்டி 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 பார்த்தேன், கர்த்தர் கேட்கல. பவுல் சொல்லுகிறார் இல்லையா அவருடைய அனுபவத்தில், என் மாம்சத்தில் சாத்தான் குட்டுகிற தூதன் போல ஒரு முள் என்குள்ள கொடுக்கப்பட்டிருந்தது, அது நீக்கப்படணும்னு சொல்லி 3 முறை வேண்டிக் கொண்டேன், ஆனாலும் ஆண்டவர் கேட்கல. அந்த முள்ளை எடுக்கிறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. He denied my requests. ஆண்டவர் என்னுடைய விருப்பங்கள், என் விண்ணப்பங்கள், என் வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில எப்ப துக்கம் வரும் தெரியுமாங்க? ஆவிக்குரிய பிள்ளைகள், நல்ல ஜெபிக்கிற பிள்ளைங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க, வசனத்தை நல்ல உறுதியா படிச்சு பிடிச்சு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் விசுவாசிச்சு நல்ல ஊக்கமா ஜெபித்து உபவாசிக்கிறவங்களுக்கு லைஃப்ல நிறைய வேளையில நான் சொன்ன இந்த 7 அவுட்கம்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் கிரீஃப், துக்கத்தை தாங்க முடியாத 7 வெளிப்பாடுகள்ல மெயின் ரீசன் ஏன் அப்படின்னு கேட்டா, ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ் நீங்க டீல் பண்ண போறதுன்னா காட்ஸ் டினையல்ஸ். God says I will not do it. நான் கேட்கிறேன் பாஸ்டர், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. கர்த்தர் கொடுக்கல, கர்த்தரின் விண்ணப்பங்களுக்கு தடை செய்யறாரு. நான் கேட்கிறேன், ஆனா ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. இன்னைக்கு 3 சம்பவங்களை வேதத்தில் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இது ரொம்ப கேட்கறவங்க படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேதனையாகவே இருக்கும். ஆனால் இது நிறைய பேர் நம்ம லைஃப்பில் ரியலாக அனுபவிக்கிறோம் அப்படின்றது உண்மை. 3 கதாபாத்திரங்கள் எடுக்கலாம் வேகமாக. முதலாவது எழுதுங்க, ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள் இதுதான் முதல் கதாபாத்திரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். முழுசாக நம்ம இன்னைக்கு ரொம்ப டீப்பாக போக முடியாது, பட் I just want to bring up all these 3 illustrations. ஆதாம் ஏவாளை பார்த்தால் இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த வேலையை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 3:23-24. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இப்ப வாசிங்க 24ஆம் வசனம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இந்த ஆண்டவர் யார் தெரியுமா? இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டா 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அவங்க லைஃப்ல, ஆதாம் லைஃப்ல ஒரு நாள் இருந்தது, கர்த்தர் அவனை சிருஷ்டிக்கிறாரு, உண்டாக்கிட்டு அவனை எடுத்து கொண்டு வந்து எங்க வச்சாரு? ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார். பண்படுத்துறதுக்கு, அதை காக்கிறதுக்கு வச்சார். ஏதேன் தோட்டம் எவ்வளவு பெருசுன்னு கடந்த முறை நான் பேசினேன் உங்களுக்கு. அதுலேருந்து ஜீவ நதிகள் புறப்படுகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தோட்டம் அது. பூமியில் உள்ள அத்தனை கனி விருட்சங்களும் நிறைந்த ஒரு தோட்டமாக இருந்தது. அதை ஒரு மனுஷன் முழு அதிகாரம் செலுத்திக்கிட்டு அதை பண்படுத்தி அதை காத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவருடைய பிரம்மாண்டம் எப்படி இருந்திருக்கும், அவருடைய அந்தஸ்து எப்படி இருந்திருக்கும், அவருடைய மேன்மை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு தேசத்தின் சைஸ்ல ஒரு கார்டனை வச்சுக்கிட்டு பங்கு போடுறதுக்கு யாருமே கிடையாது, சண்டை போடுறதுக்கு யாருமே கிடையாது, எல்லை பிரச்சனை, வாய்க்கால் பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒன் மேன் ஷோ,
ஃபுல்லாக ஆண்டு கொண்டு ஒரு மனுஷன் ஒரு தோட்டத்தை முழு அதிகாரம் செலுத்தி ஆதிக்கம் செலுத்தி முழுவதுமாக ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் இறங்கி வந்து சொல்றாரு, இந்த எல்லைக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை தூக்கி வெளியே போட்டு அந்த வாசலுக்கு போகிற வழியை தேவன் வந்து சுடரொளி பட்டயத்தை வச்சு அடைச்சு கேருபீன்கள்லாம் வந்து பாதுகாக்கிற மாதிரி விட்டு போயிட்டாராம். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதாவது கொடுக்காம இருந்துட்டா கூட பரவாயில்ல, ஒரு இடத்துல வாழ்ந்து கட்டவன் இருக்கான் பார்த்தீங்களா, அது ரொம்ப துக்கமான ஒரு காரியம். ஒரு முறை ஒரு சகோதரன் கிட்ட சொன்னார், பாஸ்டர் நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சேன் பாஸ்டர், ஒரு உயர்ந்த பதவியில் வேலை செஞ்சேன், ஆனால் என் மேலே வந்து ஒரு குற்றத்தை சுமத்தி என்னை வந்து கம்பெனிலேருந்து வெளியே எடுத்துட்டாங்க. எனக்கு ஒவ்வொரு முறை அந்த ரூட் வழியாக நான் எப்போயாவது நான் ட்ராவல் பண்ணேன்னா ரொம்ப துக்கமாயிடுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த பில்டிங்கை பார்த்தாலே எனக்கு எப்படி இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. நான் யோசித்தேன், அந்த பில்டிங்கில் ஒரு 4000 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 4000 பேரில் ஒருத்தராக இவர் வேலை செய்து இவர் அந்த வேலையை அந்தஸ்தை இழந்துட்டாராம். அவருக்கு என்ன பண்ண முடியல, துக்கத்தை தாங்க முடியல. ஆதாம யோசித்து பாருங்க, 4000 பேர் இல்லை, ஒரே ஆளாக உட்காந்துருந்தான். அவன் தான் அதிகாரி, அவன் தான் பாதுகாக்கிறவன், அவன் தான் அதை பராமரிக்கிறவன். தாம் பராமரித்த தோட்டம், தாம் பாதுகாத்த தோட்டம், தான் தண்ணீர் பாய்ச்சின தோட்டத்தில் இப்போ ஆண்டவர் வாசலில் கேட்டை போட்டு பூட்டை போட்டு சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டு உள்ளே வந்து நான் எரிஞ்சு போயிடுவேன், பஸ்ஸும் விட கொண்டு போடுவேன்னு சொல்லி வச்சா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க, எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அவனுடைய துக்கத்தை உண்மையாகவே நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு தெரியல. இன்னொரு சம்பவம் இருக்கு பைபிளில், ரொம்ப துக்கமான சம்பவம். அதாவது ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல திறந்து கொடுத்து ஒரு உள்ள உட்கார வச்சுட்டு திருப்பி வெளியே கொண்டு வந்துட்டு உள்ளே போக விடாமல் அடைச்சி விட்டார் பாருங்க. அது இந்த முதல் சம்பவம். ரெண்டாவது ஒரு சம்பவம் இருக்கு, அதனுடைய கதாபாத்திரம் வந்து மோசே. எழுதுங்கள், மோசே. மோசேயினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இவனுடைய நிலைமை ரொம்ப 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 வேதனையானது. இஃப் யூ வாண்ட் டு ரைட் ஒன் லைன், Moses, a man who was denied entry into the promised land. Please make the fonts little big so people can read it. மோசஸ் வந்து யாருன்னா, அந்த தோட்டத்திற்குள்ளே நுழைய முடியாதபடி, மன்னித்துக்கொள்ளுங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ள நுழைய முடியாதபடி தடுத்து நிறுத்தப்பட்டவன் மோசே. இந்த மோசேயினுடைய சம்பவங்கள் நம்மை ரொம்ப 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 இருதயத்தை வந்து ரொம்ப நொறுக்கிற காரியங்கள். இந்த மனுஷன் யாருன்னு சொன்னால், இவருடைய கடந்த காலம் யாருன்னு கேட்டிங்கன்னா, 6 லட்சம் புருஷருக்கு ஒரு பெரிய தலைவன் இல்லையா. பார்வோனே ஒரு வழி பண்ணார். இவர் பேசுறதை கேட்டு பார்வோனே பயந்துட்டார். அவருடைய ஊழியக்காரெல்லாம் இது கர்த்தருடைய விரல்னு சொன்னாங்க. எகிப்தியர் அனைவரையும் கலங்க பண்ணினான். 10 வாதைகளால் தேசமே கலங்கி போச்சு. அவ்வளோ பெரிய ஒரு டால் லீடர் இவர். அங்கிருந்து 6 லட்சம் புருஷர்கள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், கால்நடைகள் அத்தனை பேரையும் இவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி முழு தேசமே கிளம்பி வெளியே வந்துருச்சு. இஸ்ரவேல் கூட்டம் முழுசும் வெளியே வந்து, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை ஆண்டவர் பாலும் தேனும் உள்ள தேசத்தை, கட்டாத வீடு நட்டாத தோட்டம்லாம் கர்த்தர் கொடுப்பாருன்னு கர்த்தர் நம்மை நினைத்தருளினார்னு சொல்லி இந்த மனுஷன் எழும்பி எல்லாரையும் கூட்டு வர்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நீங்கள் இதை கொஞ்சம் என்னோட கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இவர் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது. இந்த 6 லட்சம் புருஷரில் ஒழுங்காக படித்தாள் இவர் ஒருத்தர் தான். எகிப்தினுடைய சகல கலைகளையும் கற்று தேறின கல்வி சிறந்த ஒரு மனுஷனா இந்த ஆள் தான். வாக்கிலே வல்லவனாய் இருந்தான். இவனை குறித்து அநேக காரியங்களை வாசிக்க முடியும். தேவனோட முகமுகமாய் பேசினான். கற்பனைகளை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்று வந்தான். ஜனங்களுடைய பாவங்களை கண்டு கோபம் அடைந்து இந்த மனுஷன் ஒரு முறை முதல் முறை அந்த கற்பனை கொண்டு போய் தூக்கி போட்டு உடைச்சு போட்டார். அவ்வளோ வைராக்கியமா கர்த்தருக்காய் நின்ற ஒரு மனிதன். இவர் கையை தூக்கினா யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும், கையை கீழே போட்டால் யுத்தம் தோற்று போயிடும். ஜஸ்ட் இமேஜின் த பர்சனாலிட்டி ஹி வாஸ். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மோசேயை போல ஒரு லீடர் யாருமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு மனிதனாக அவர் காண்பிக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாசிப்பீங்களானா, விசுவாசத்தினாலே மோசே அப்படின்னு சொல்லி விசுவாசிகளுடைய பட்டியல்ல, விசுவாச வீரர்களுடைய பட்டியல்ல மேகம் போன திரளான சாட்சிகள்ல இவர் ஒருத்தரா இருக்கிறாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தயவு செய்து உபாகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பாருங்க. உபாகமம் 34:10. அங்கே வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, 10லிருந்து 12 வசனங்கள். உபாகமம் 34:10, டியூட்ரானமி 34:10. அந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, மோசே எகிப்து தேசத்திலிருந்து
எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் இவன் என்ன செய்தான்னா, இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செயல்களையும் பார்த்தால், இப்ப வாசிங்க எல்லாரும் சேர்ந்து, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலிலே அப்புறம் என்ன பண்ணல. அப்பா, இஸ் நாட் an ordinary person. இவர் பயங்கரமான ஒரு தேவனுடைய வல்லமையான ஒரு பாத்திரமாக இந்த ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறார். இவருக்கு விரோதமாக யாராவது பேசினாங்கன்னா, இன்க்ளூடிங் அவருடைய சொந்த சகோதரி மிரியாமுக்கு குஷ்டரோகமே வந்துருச்சு. இவருக்கு விரோதமாய் கலகம் பண்ண எழும்பின கோராகின் புத்திரரை வந்து பூமி பிளந்து அப்படியே அவங்களை விழுங்கிடுச்சு. அப்படியே என்ன நடுக்கம் இருந்திருக்கும் பாருங்க இந்த ஆளை பார்த்தா. அவ்வளோ பெரிய ஒரு தலைவன் இந்த மனுஷன், முகமுகமாய் தரிசித்தார். ஆனா அவருடைய சம்பவத்தை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும். கர்த்தர் வந்து இந்த மனுஷனை வந்து கானான் தேசத்துக்குள்ள 6 லட்சம் புருஷன் நடத்திட்டு வந்த மனுஷனை உள்ள விட மாட்டேன்ட்டார். கண்ணால வேணா பார்க்க விடுறேன், உள்ள நீ நுழைய மாட்டேன். ஆண்டவரே, நான் ஒரே முறை உள்ள போயிட்டு வரேன்னு அந்த ஆள் கெஞ்சினாரு. இனி அந்த காரியத்தை குறித்து என்னோட என்ன பண்ணாத பேச. என்னப்பா தப்பு பண்ண அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் வந்து அந்த கற்பாறையை பார்த்து பேசுன்னு சொன்னார். 2வது முறை தண்ணி வர்றதுக்கு பேசுன்னு சொன்ன கற்பாறையை என்ன செய்தான், அடிச்சான். அவ்வளவுதான். அது கூட ஏன் அடிச்சான்னா, இந்த ஜனங்கள் பண்ண வேலை, அவங்க கொடுத்த கோபத்தில், அவங்க கொடுத்த குடைச்சல்ல இவருக்கு கோபம் தாங்க போட்டு அடிச்சார். ஒரு அடி பேச சொன்ன இடத்துல அடிச்சார். ஆண்டு சொல்றாரு, என் நாமத்தை நீ பரிசுத்தம் பண்ணல, நான் உனக்கு சொன்னதை நீ செய்யல, உன்னை உள்ள விட மாட்டேன்ட்டார். நான் அப்படியே ஒரு நிமிஷம் நான் மோசேயினுடைய இடத்துல என்னை வச்சு பார்த்தேன். இந்த மாதிரி சொன்ன பிறகு திரும்ப வந்து சர்ச்சுக்கு முன்னாடி நிற்கணுமா அப்படின்னு மோசே யோசிச்சிருப்பார். நிச்சயமா யோசிச்சிருப்பார். சபையார் முன்னாடி நின்னா எவ்வளோ அவமானம். என்னங்க, எங்களெல்லாம் நடத்தி கொண்டு வந்தீங்க, நீங்களே உள்ள போல, நீங்களே உள்ள போல சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களாங்க? எவ்வளோ பெரிய அவமானங்க அது. இஸ்ரவேலருக்குள்ளே மிகப்பெரியவன் என்று தன்னை காட்டிக் கொண்ட மனுஷன், பெரிய தலைவனாக உருவெடுத்த ஒரு மனுஷன், அவரே உள்ள போகக்கூடாது கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லும் போது எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும், எவ்வளோ துக்கமாக இருந்திருக்கும். இன்னொரு மனிதனை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் வந்து சிலது செய்யக்கூடாதுன்ட்டார். அவர் யார் தெரியுமா? தாவீது. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினாங்க, அந்த விருப்பத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டு தடுத்தார். டேவிட், God denied his wish to build the temple. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினாராம். பாருங்க, இவர் விரும்பினது மாத்திரம் அதற்காக தன்னுடைய பலன் உள்ள மட்டும் எல்லாத்தையும் சபதரித்து, வெள்ளி, பொன், இரும்பு, வெண்கலம், மரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு டன்னு கணக்கில் கொண்டு காணிக்கையா கொடுத்துட்டு, இவர் கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும்னு நின்னா, நீ கட்ட மாட்ட, நீ கட்ட மாட்டேன்ட்டாரு. அது என்ன ஒரு ஒரு வேதனையா இருந்திருக்கும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-13. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததி எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அதாவது ஏதோ ஒரு தப்பான காரியம் செய்யும் போது கர்த்தர் தடுத்தாருன்னா பரவாயில்ல. என்ன, ஒரு விக்கிர கோயில் கட்ட போகும்போது ஆண்டவர் தடுத்து போட்டாரு, சரி பரவாயில்ல. கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும்னு நினைச்ச ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டக்கூடாது. சரி ஆண்டவர், யார் கட்டுவா அப்படின்னு கேட்டா, உன் கர்ப்ப பிறப்பு. அவரை பத்தி நினைச்சீங்கன்னா, இந்த சாலமோனுடைய சொந்த வாய்மொழி அவர் சொல்றாரு, போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன், அந்த பையனை வச்சு ஆலயம் கட்டுறேன், நீ கட்டக்கூடாது. காணிக்கை வாங்கிட்டார், ஆனால் காணிக்கை கொடுத்துட்டு போ.
அவன் சொல்லுகிறான், இத்தனை வருஷம் நான் சண்டை போட்டு நான் யுத்தம் பண்ணி எனக்குன்னு வந்த சம்பாத்தியத்தை அத்தனையும் கொண்டு போய் ஆலயத்துக்கு கொடுத்தேன். நோ, யூ வில் நாட் பில்ட் இட். நீ கட்டக்கூடாது. இன்ஃபேக்ட் ஆலயத்தை குறித்த வரைபடத்தை கர்த்தர் தாவீதுக்கு தான் கொடுத்தாரு. அந்த ஆலயத்திற்கான இடத்தை தாவீது வாங்கினாரு. கட்டக்கூடாதுன்ட்டார். ஏன் கட்டக்கூடாதுன்னு கேட்டா ஆண்டவருக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, நீ நிறைய ரத்தம் சிந்திருக்க, அதனால உன் கையால் ஆலயம் என்ன பண்ணக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எதுக்குங்க இந்த ஆள் ரத்தம் சிந்தினாரு? தனிப்பட்ட பகையா? எதுக்கு ரத்தம் சிந்தின? இவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆளு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆளை ஆண்டவர் பிரித்து கொண்டு வந்து அவருடைய ஜனத்திற்கு அதிபதியாக தலைவனாக தேவன் ஏற்படுத்திட்டு ஆண்டவர் வந்து யுத்தங்களை அவன் மூலமாய் ஜெயம் கொள்ள பண்ணுகிறார். முதல் அடி விழுந்தது வந்து கோலியாத்துக்கு தான். அது எப்படி போய் கோலியாத்து தலையை வாங்கினார்னு கேட்டா வேணும் சொல்லுது, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். இப்ப கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு தாங்க யுத்தம் பண்ணாரு. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ ரொம்ப ரத்தம் சிந்தி இருக்க, அதனால நீ ஆலயம் கட்ட. ஏங்க நீங்க இதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி யோசித்து பாருங்க. இதெல்லாம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? பரவாயில்ல ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், பரவாயில்ல, நல்ல வேலை ஆலயம் கட்டல, அந்த வேலை எனக்கு இல்லாமல் போயிடுச்சு, அப்படியா இருக்கும்? அந்த பாதையில் போனவங்களுக்கு தாங்க தெரியும். See, so many times when God denies what you want, grief overcomes you. நாம கேட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்காத போது, நம்ம வேணும்னு ஆசைப்பட்ட காரியத்தை கர்த்தர் வேண்டான்னு விளக்கும் போது இல்லை, நம்மளால் அந்த துக்கத்தை தாங்கவே முடியாது. சில பேர் நான் பார்த்துருக்கேன், கர்த்தர் தடுத்தா என்ன, நான் என் இஷ்டத்துக்கு நான் செஞ்சு எப்படியாவது முடிச்சே ஆகணும், அப்போ தான் என் மனசு சாந்தி அடையும் அப்படின்னு ஓடுறவங்க இருக்காங்க. Because it is so a very difficult path to cross when God says no. வேண்டாம் என்று சொல்லும்போது வேதனையாக இருக்கும். ஆதாமை பார்த்து, இந்த தோட்ட எல்லைக்குள்ளே நீ வரக்கூடாது, வெளியே போ. வெளியே என்ன இன்னொரு தோட்டம் கொடுத்தாரா? இல்லை, நீ வந்து நிலத்தை பயிரிடுவ, முள்ளு தான் பிறக்கும். எப்படி இருக்குங்க அது? வேர்வை சிந்தி சிந்தி தான் நீ வந்து சாப்பிடுவ, போ. எப்படி இருக்கும்? இவ்வளவு நாளாக உட்காந்து தோட்டத்தில் வாழ்ந்த மனுஷன் இப்போ வேர்வை சிந்திட்டு உட்காந்துருக்கான். அந்த தோட்டத்தை பார்க்க முடியுது, உள்ளே போக முடியாது. வெளியே வந்து தூதர்களை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறாரு. மோசே, இத்தனை லட்சம் பேரை கூட்டு வந்தேன் ஆண்டவரே, நான் செஞ்ச வேலைக்காவது கொஞ்சம் கருணை காட்டி ஒரு முறை உள்ளே போயிட்டு வர்றேன்னு சொன்னான். உள்ளே போய் லேண்டு வாங்குறேன், எனக்கு ஒரு பங்கு, ஒரு வீடெல்லாம் கட்டிட்டு நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, ஒரு முறை போயிட்டு வந்துடுறேன். நோ, டோன்ட் கோ, உள்ளே போகக்கூடாது. தாவீதை பார்த்தா, இடம் வாங்கிட்ட ஆண்டவரே, திட்டத்தை கையில் கொடுத்துட்டீங்க, இவ்வளோ சேர்த்துட்டேன், கட்டிடுறேனே ஆண்டவரே. ஆச்சரியம் என்னன்னா, நாத்தான்ற தீர்க்கதரிசி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திச்சார். அவர் சொன்ன தெரியுமா, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், உங்களுடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும். ஏன்னா அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு ராஜாவுக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்கு, இவர் தான் தகுதி உள்ளவர்னு நாத்தான் தீர்க்கதரிசி நினைச்சாங்க. கர்த்தர் திருப்பி அவன்கிட்ட சொல்லி விடுறாரு, நீ என்ன போய் சொல்லிட்டு வருது, போய் சொல்லிட்டு வா, அவன் கட்டக்கூடாது, போ. நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம கேட்குற சில காரியங்களை கர்த்தர் முடியாதுன்னு சொல்லும்போது பொதுவாக நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது என்னன்னா துக்கம். இன்னைக்கு நிறைய பேர், நான் சொல்றேங்க, many people are angry with God. நிறைய பேருக்கு வந்து ஆண்டவர் மேலேயே பயங்கர கோவம். எவனவனோ ஒன்றுமோ கட்டுறாங்க, என்னால் முடியல, எவனோ எங்கேயோ மேலே போயிட்டான், நான் தான் போக முடியல. எவ்வளோ ஜோம் பண்ணேன் தெரியுமா, எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா, எவ்வளோ நடக்கும்னு கனவு கண்டேன் தெரியுமா, எவ்வளோ ஜோம் பண்ணி கர்த்தர் கொடுக்கல. எதுக்கு ஜோம் பண்ணணும்? இவரெல்லாம் கர்த்தரா இவர் அப்படின்னு யோசிக்கிறது கோபம் உள்ள என்ன பண்ணுது, எழும்புது. வருத்தங்கள், நம்முடைய விசுவாசமே கேள்விக்குறியாகுது. வை நாட்? நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன குறை வச்சேன் ஆண்டவருக்கு? ஏன் கர்த்தர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யாமல் போயிட்டாரு? Why God denied this? நான் என்ன பெருசா கேட்டேன், நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என்னை விட என்னென்னமோ அக்கிரமம் பண்ணவெல்லாம் நல்லா இருக்கான், ஆனால் நான் ஏன் இப்படி வெளியே துரத்தப்பட்டிருக்கேன்? நான் ஏன் இப்படி உள்ள விடப்படாம என்னை வந்து ஆண்டவர் அடைச்சு வச்சிருக்கிறாரு? என்னை ஏன் ஆண்டவர் தடுக்கிறார்? ஏன் இந்த ஜெபத்தை கேட்கல? ஏன் பதில் சொல்லல? அதோட விளைவு என்னன்னா துக்கம். துக்கம். இதை வாசிக்கும் போது என்னுடைய என்னுடைய தியானத்தில் இந்த 3 பேரை நான் உட்கார்ந்து தியானம் பண்ணேன். அவங்க எப்படி இதை வந்து கையாண்டாங்க? 2 வார்த்தையில் அதை நான் வந்து கோடிட்டு காட்டி சிறு விளக்கங்களை 3 பேரை குறித்து சொல்லி முடிக்க போகிறேன். 2 வார்த்தை, அதுக்கு நமக்கு பதிலும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹவு டு ஹேண்டில் கிரீஃப்
amidst God's denials. தேவனால் மறுக்கப்படும் போது ஏற்படும் துக்கத்தை எவ்வாறு கையாள்வது? How to handle grief amidst God's denials. தேவன் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன்னு தடுக்கும்போது அதனால் ஏற்படும் துக்கத்தை எவ்வாறு கையாள்வது? தேவன் மறுக்கிறார், கொடுக்க மாட்டேன்னு சொல்றார், செய்ய மாட்டேன்றார், தடுக்கிறார், கதவை அடைக்கிறார். எப்படி அந்த துக்கத்தை கையாள்வது? 2 வார்த்தை எழுதுங்கள். நம்பர் 1, ரிமெயின் ஹம்பிள். தாழ்மையாயிருங்கள். தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்காமல் நம்முடைய விண்ணப்பங்களை தேவன் மறுக்கும் போது, நம்பர் 1, ரிமெயின் ஹம்பிள். தாழ்மையாயிருங்கள். நம்பர் 2, ரிமெயின் ஹோப்ஃபுல். நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கையோடு இருங்கள். ரிமெயின் ஹம்பிள், ரிமெயின் ஹோப்ஃபுல். இந்த 2 வார்த்தைகளையும் நான் சொன்ன 3 கதாபாத்திரங்களும் கையாண்டதை நான் பார்க்கிறேன். முதலாவது ஆதாமை எடுத்துக்கொள்வோம். ரிமெயின் ஹம்பிள், ரிமெயின் ஹோப்ஃபுல். ஆண்டவர் அவனை தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தும் போது, நீ இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை அடைக்கும் போது, வேதத்தில் ஒரு இடத்தில் ஆகிலும் ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்ததாகவோ தேவனிடத்தில் கேள்வி கேட்டதாகவோ வாசிக்க முடியாது. தன் மனைவியோட கூட அமைதியாக வெளியே போனான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அந்த இடத்துல உன்னோட ஹியூமிலிட்டி எங்கே பார்க்குறேன் அப்படின்னா, இந்த தோட்டத்தையே அவன் இழந்து போனதுக்கு காரணம் அவனுடைய மனைவி தான். அவன் மனைவி வஞ்சிக்கப்பட்டாள், பின்பு இவன் வஞ்சிக்கப்பட்டான். வேதமே தெளிவாக இதை சொல்லுகிறது. ஆனால் அந்த மனைவி யார் கொடுத்த மனைவி தெரியுமா? ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்கினார்னு போட்டிருக்கு. கர்த்தர் கொடுத்த மனைவியை உன்னால தான் கேட்டேன், நீ உள்ளே இரு, நான் போகிறேன் அப்படின்னு போல, அவளோடு தான் போனான். அவளோடு தான் பிள்ளை பெற்றான். அவனுக்கு எல்லாமே புரியலை. ஆனால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த தடையை தாழ்மையாக ஏற்றுக்கொண்டான், அங்கீகரிச்சுக்கிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மையோடு கர்த்தருடைய வழிகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்தால் அதான் சரியான வழி என்பதை வேதத்தை நமக்கு போதிக்கிறோம். ஏற்ற சமயத்தில் அவர் உங்களை உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். மோசையை பாருங்க. கர்த்தர் இந்த தேசத்தை நீ பார்க்க மாட்ட, உள்ள பிரவேசிக்க மாட்ட அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு பர்மிஷன் கொடுத்தார், பார்க்க வேணா விடுறேன். நான் சொல்றேங்க, உண்மையா என்ன அந்த இடத்துல வச்சு பார்த்தேன் நான். ஏன்னா நாங்களாம் வேடி காட்டுறக்கா வந்தோம் இவ்வளோ தூரம். எங்கிட்ட பிறந்த பிள்ளைங்களாம் உள்ளே போகிறான், நான் வேடிக்கை பார்த்துட்டு போனோமா? எனக்கு தேவையில்லை, பார்க்க வேணாம் போ அப்படின்னு நான் போயிருப்பேன். ஆனால் மோசை என்ன பண்ணார் தெரியுமா? மலை உச்சிக்கு ஏறி போய் கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்துக்காக 40 இயர்ஸ் இந்த மனுஷன் கஷ்டப்பட்டார். இன்ஃபேக்ட் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு இன்னொரு 40 வருஷம் மீதியானில் போய் உட்காந்து 80 வருஷம் காத்து கிடந்ததை உள்ளே போகாத வெளியிலேருந்து பாருன்னா அதை போய் இந்த மனுஷன் பார்த்துட்டு இருந்தாருங்க. பார்த்துக்கிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கவோ தன்னுடைய சத்தத்தை எழுப்பவோ இல்லை. கர்த்தருடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும்னு அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தார். தாவீதை பாருங்க. கர்த்தர் நீ ஆலயம் கட்ட மாட்டேன்னு சொன்னார். அதற்கு அவர் சொன்ன பதில் என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18-21 வசனத்தில், அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உடைய பார்வை கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராக தேவரீர் உடைய அடியான் வீட்டை குறித்து வெகு தூரத்து காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாக சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற நீர் உமது அடியேனை அறிவீர். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் அடியனுக்கு அறிவிக்கும்படி. எது பெரிய காரியம்? என்ன பெரிய காரியம் அறிவிச்சார் ஆண்டவர்? கட்டாதன்னாரா? அது பெரிய காரியம் நேரம். இவ்வளோ பெரிய காரியம் சொல்லியிருக்கீங்க, பெரிய வாக்குத்தத்தம், கட்ட மாட்டேன், பெரிய காரியம் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு போய் தேவ சமூகத்தில் போய் அந்த மனுஷன் பணிந்து கர்த்தரை ஆராதிச்சு, ஆண்டவரே இது வரைக்கும் நீங்கள் என்னை கொண்டு வந்ததே பெரிய காரியம்ப்பா, அதுக்கு நான் ஏமாத்துறோன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தன்னை தேவனுக்கு முழுவதுமாக தாழ்த்தினார். பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனையில் நீங்கள்
பாஸ்டர் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ஜோம் பண்ணுறேன், ரொம்ப பிரயாசப்படுறேன், நான் என்னமோ தெரியல, எல்லாரும் கதவு திறக்குது, எனக்கு அடைக்கப்படுது அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையாக நமக்குள்ள எழும்புகிற அந்த வருத்தங்கள் இருக்கு பாருங்க, அதை கையாளுறதுக்கு சரியான வழி என்னன்னா, தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவது. ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்கிறேன், இது நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நான் ஒரு 3 வாரமாக அறிவிச்சிட்டு இருக்கேன். இந்த குட் ஃப்ரைடேக்கு முன்னால் அந்த புது ஆலயத்தில் பின்னால் இருக்கிற பகுதியில் இந்த கேலரிக்கு பின்னால் ஏர் கண்டிஷனிங் பண்ணிடணும் அப்படின்னு நான் சபையில் அறிவித்தேன். அநேகரும் நீங்கள் உற்சாகமாக கொடுக்குறீங்க. நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எதிர்பார்த்தேன், இந்த அமௌண்ட்டில் ஏசி முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டுக்கு டபுள் மடங்கு அந்த ஏசியினுடைய கொட்டேஷன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப மிரண்டு போயிட்டேன். நான் இது நம்மளால் முடியாது அப்படின்னு நான் ரொம்ப மிரண்டு கிட்டத்தட்ட 1 வாரம் நான் பதிலே சொல்லாமல், ஏன்னா எடுத்து செய்கிறதுக்கு தைரியம் கிடையாது எனக்கு. வேண்டாம், இது ஒரு தேவ சுத்தம் இல்லை போல இருக்குன்னு பேசாமல் இருந்தால். ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் தான், நம்ம தெரியாமல் ஒரு சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இது வரைக்கும் நம்ம எதை சொன்னாலும் நடந்துருச்சு, ஆனால் இது பார்த்தா இது முடியாது போல இருக்கு அப்படின்ட்டு 1 வாரம் நான் பதில் பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன். 1 வாரம் கழித்து எனக்கு ஒரு தைரியம் வந்தது. சரி, நம்ம இன்னொரு முறை நெகோஷியேட் பண்ணுவோம், பேசிட்டு நம்ம வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு திருப்பி உட்கார வச்சு ஃபுல்லாக நெகோஷியேட் பண்ணி டிசைன் எல்லாம் மாற்றி வேறு விதமாக செய்யும்போது நான் எதிர்பார்த்த ஒரு அமௌண்ட்டை விட கிட்டத்தட்ட ஒரு 40% அமௌண்ட் குறைஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, கர்த்தர் தான் நமக்காக செஞ்சுட்டாரு, வழி உண்டு பண்ணிட்டாருன்னு ஒரே சந்தோஷமாயிட்டு, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்துச்சோ மீதி, அது அவங்க கேட்ட பணத்தில் 10% தான் நம்மகிட்ட இருந்தது. சரி, இருக்கிறத விசுவாசமாக கொடுப்போன்னு ஜோம் பண்ணிட்டு செக்கை போட்டு காசு அனுப்பியாச்சு. அனுப்பி ஒரு 3 நாள் கழித்து பதில் வருது, பாஸ்டர் அவுட்டோர் யூனிட் ரெடியாக இருக்குது, மிட்சுபிஷிலேருந்து கொடுக்குறாங்க, இந்த இன்டோர் யூனிட் மட்டும் முடியாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குற தேதிக்குள்ளே கிடைக்காது, எனக்கு 3ஆம் தேதிக்குள்ளே இன்ஸ்டாலேஷன் முடியணும், அவங்க 10ஆம் தேதி தான் கொடுப்பாங்க. அந்த ஓனரே பேசுகிறாரு, அந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோட மெயின் மேனேஜர் என்கிட்ட ஃபோன் பண்ணி தனியாக பேசுகிறாரு. அவர் சாரி கேட்குறாரு, சார் இது அக்கௌண்டிங் க்ளோசிங் இயர், நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நாங்கள் எல்லாம் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்போம், எல்லா ஆர்டரையும் க்ளோஸ் பண்ணுறோம், எங்களுக்கு முடியாது சார். நான் சொல்கிறேங்க, அந்த நேரத்தில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஆண்டவரே ஒரு உணர்வு எனக்கு கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் முன்னால் செஞ்சு இது வரைக்கும் நாங்கள் எடுத்த எந்த காரியத்துக்குமே ஒரு பின்னடைவே கிடையாது, இது ஏன் பின்னடைவு வந்துச்சு? அது எனக்கு ஒரு பெரிய மன அழுத்தமாக மாறினது. அப்போ தான் கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. நான் உன் வாழ்க்கையில் நீ விரும்புகிற காரியங்கள் நீ எதிர்பார்க்கிற விதமாய் நடக்காத போது நீ துக்கத்தில் போய் முழுகாத, தாழ்மையாக தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. அன்றைக்கு நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இனிமே இந்த துக்கத்தில் போய் மூழ்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு எனக்கு கிடைக்கலையே, வரலையே, தெரியாமல் அனுப்பிட்டேனே, இப்படி தாமதமாக வரப்போதே, அந்த பாசை வேற எதுக்காவது யூஸ் பண்ணியிருக்கலாம், எப்படிலாம் மனசில் ஓடுது, எத்தனையோ காரியங்கள் செஞ்சுருக்கலாம், இதில் கொண்டு போய் தெரியாமல் வேற காசு அனுப்பி விட்டேன். ஆனால் அந்த நேரம் தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்தினேன். எனக்கு எல்லாம் புரியலை ஆண்டவரே, எனக்கு எல்லாம் தெரியலை, ஏன் இதை நீங்கள் தடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஏன் இது நடக்காமல் போச்சுன்னு தெரியல. அப்போ அவங்க கேட்குறாங்க, தொடர்ந்து செய்யலாமா? நீங்கள் செய்யுங்க, ஆனால் நம்ம எதிர்பார்த்த நேரத்துக்கு வராது, பரவாயில்ல, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றட்டும். அந்த நேரம் கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம், தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்மைப்படுத்து. நீ நினைச்ச காரியம் நடக்கலைன்னா நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன், துதிக்க மாட்டேன், நான் மகிழ்ச்சியா இருக்க மாட்டேன்னு சொல்லாத. அத்திமரம் துளிர் விடாமல் போகும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போகும், தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமல் போகும், மாடுகளின்றி போகும், ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு பிரின்சிபலாக வைத்துக் கொள்ளுங்க. நீ துக்கத்திலிருந்து வெளியே வரணுமா? கர்த்தர் சில வேளை நம்முடைய வாழ்க்கையிலே கதவுகளை அடைக்கும் போது தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிறேன். நான் ஒன்றும் பேச மாட்டேன், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். நான் கேட்டேன், இந்த பாத்திரம் மட்டும் நீங்கட்டும்னு கேட்டேன், நீங்கள தாழ்மையோட நம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். மோசே தாழ்மையா இருந்தான், தாவீது தாழ்மைப்பட்டான், ஆதாம் தாழ்மையா இருந்தான். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார், எனக்கு நன்மையாக செய்வார். ஹல்லேலூயா. 2வது நான் சொன்னேன், நம்பிக்கையோடு இருக்கணும். நல்லா கவனிங்க,
ஆதாமுக்கு ஆண்டவர் கதவை அடைச்சது அவன் தீமைக்காக அல்ல, எதற்காக அடைச்சாருன்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசித்து பாருங்க, 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆகிவிட்டான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்யணும்னார். அதாவது என்னன்னா, ஏன் தெரியுமா கர்த்தர் அடைச்சாருங்க? தீமைக்காக அல்ல, நன்மைக்காக. என்ன நன்மை தெரியுமா? இப்போ இவன் பாவம் செஞ்சவனா மாறிட்டான். இந்த பாவம் செஞ்ச கரபடிஞ்ச கையோட இவன் கொண்டு போய் ஜீவ விருட்சத்தின் கனியை இவன் புசிச்சிட்டான் அப்படின்னா இவன் மீட்பே பெற முடியாத என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற பாவியாகவே வாழ்வான். அதனால தேவன் இவன் பாவியா எந்தெந்தைக்கு வாழக்கூடாது, இவனுக்கு ஒரு முடிவு இருக்கணும், மரணம் வரணும்னு தான் மரணத்தை அனுபவிச்சார். தேவன் கொடுத்த மனுஷனுக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று மரணம். இது உங்களுக்கு விளங்கிக் கொள்ள கஷ்டமா இருக்கலாம். பாவம் செய்த மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் மரணம், அவருடைய இரக்கம். அது பாவத்தோடையே நீ என்றைக்கு எவ்வளோ நாள் வாழணும்னா எப்படிப்பா நீ வாழ்வ? தேவ மகிமை அற்றவனாக, நிர்வாணியாக, ஒளிஞ்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு எவ்வளவு நாள் வாழுவ? உனக்கு மரணத்தை கொடுக்குறேன். ஆனா மரணத்தை அவனுக்கு கொடுத்து தோட்டத்தை அடைச்ச ஆண்டவர் வெளியே அனுப்பும்போது ஒரு பலி செலுத்தி அனுப்பினார். அது எதுக்கு நிழலா இருந்ததுன்னா, இந்த மரணத்தை ஜெயிக்க பிந்தின ஆதாம் ஒருத்தர் வர்றாரு. உன் பாவத்தை போக்கும்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வரப்போகிறார். உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணாம இன்னைக்கு நான் கதவை அடைக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களாங்க? நம்ம வாழ்க்கையில் ஒரு கதவை ஆண்டவர் அடைக்கிறாருன்னா இன்னொரு பெரிய நன்மை தேவன் ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணாம கதவை அடைக்கவே மாட்டார், அடைக்கவே மாட்டார். மோசேயை பாருங்க, ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாய். மோசே முறுமுறுக்கல, தாழ்மையை ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது தெரியுமா? நான் மரிக்கலாம், ஆனா கர்த்தர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றும். ஆண்டவர் அவனை எவ்வளவு கனம் பண்ணார் தெரியுமா? அவன் தவறு செய்தவன் ஆண்டவர் குற்றம் சுமத்தினா கூட கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார்னு வேதம் சொல்லுது. எப்படி அன்றைக்கு ஆதாமுக்கு தோலாடைகளை ஊதி அவனை அவமானம் இல்லாமல் வெளியே அனுப்பினாரோ அதே போல மோசே அடக்கம் பண்ணார். ஆனா மோசே நம்பிக்கையோடு மரித்தான். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் மோசே வாழ்க்கையில் நிறைவேற்றினார். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு நாள் தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு மறுரூப மலைக்கு போனார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். வேதம் அங்கே எலியாவும் மோசேயும் இயேசுவோடு பேசி கொண்டிருந்ததை அவங்க பார்த்தாங்க. அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? மகிமையில மோசே எந்த கானான தூரத்திலிருந்து பார்த்தாரோ அதே கானானுக்குள்ள அந்த மனுஷன் பிரவேசித்தார். He was there in Canaan. இஸ்ரவேலுக்குள்ள அவர் இருந்தார். கர்த்தர் அவரை மகிமை அடைந்தவராக தம்முடைய குமாரனோடு பேசுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அந்த கானானுக்குள்ளே தேவன் கொடுத்தார். நம்பிக்கையா இருங்க. ஜெபங்கள் கேட்கப்படாத போது, கர்த்தர் கதவுகளை அடைக்கும் போது இதோட நம்மளை கர்த்தர் மறந்துட்டார்னு நினைக்காதீங்க. மேன்மையான ஒரு எண்ணத்திற்குள்ள, மேகமையான நிலைக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு செல்வதற்காகவே சில காரியங்களை தேவன் தடுக்கிறார். ஒருவேளை அவன் மாம்சத்துல, சரீரத்துல அவன் கானானுக்குள்ள பிரவேசிக்காமல் இருந்தாலும் மகிமையில பிரவேசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். தாவீதை பாருங்க, ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். ஆலயத்தை கட்ட மாட்டாய். ஆனால் தாவீது தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவனாய் கர்த்தரை நம்பி அவரை ஸ்தோத்திரித்தான். அதோட விளைவு என்ன தெரியுமா? தேவாலயத்திலும் பெரியவராக தாவீதின் குமாரன் எழும்பினார். தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு தேவாலயத்திலும் பெரியவர். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க செய்ய மாட்டேன், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், திறக்க மாட்டேன் அப்படின்னு அடைக்கும் போது நான் துக்கத்தில் மூழ்கிடாதபடி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தாழ்மையோடும் எப்பொழுதும் உம்மை ஆராதிக்க சேவிக்க எனக்கு கிருபை தாரும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன், உமக்கு முன்பாக தாழ்மைப்படுவேன், என் துக்கங்களையும் தேவனுக்கு முன்பாக நான் சமர்ப்பித்து கர்த்தரே யாவையும் செய்யட்டும் என்று அர்ப்பணிப்பேன். கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டுவாராக. துக்கத்தில் இருக்கிற நம்மை
ஆனந்த களிப்பினால் கர்த்தர் திருப்தியாக்கி தம்முடைய தயவுள்ள சித்தத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்பட தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.